இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்களை தாண்டி ஒரு புதிய கட்சி இவ்வளவு பெரிய மாநாடு போடுது அப்படின்றதே பல கட்சிகளால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு வருஷத்துல 2வது மாநாடை போட்டு அதை வெற்றிகரமா நடத்தி முடிச்சு இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் பிரதான எதிரி நான் தான். தமிழ்நாட்டில் இதற்கு பிறகு மக்களுக்கான அரசியலை எடுக்க போற ஒரே தலைவன் நான் தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப பலமா கொடுத்ததுனால கதறல் சத்தம் ரொம்ப காது கிழிய கேட்குது. அதுலயும் அங்கிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுனால உங்களுக்கு இவ்வளவு எரியுது அப்படின்னா அதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால், தவறாக நினைத்தால், தவறாக அதற்கு அர்த்தங்களை நீங்க கற்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய மனப்பான்மை. அங்கிள்ன்றது ஒரு வரமுறை. நீங்க அப்பான்னு சொல்லி அதற்கு ஒரு விளம்பரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதற்கு எதிர்வினையாக கூட இதை வச்சுக்கோங்களேன். ஏன் அப்பான்னு ஒரு முறை இருக்கும்போது அங்கிள்னு ஒரு முறை இருக்கக்கூடாதா? நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா பொய் பிரச்சாரம். எங்களை இளைஞர்கள் மாணவர்கள் அப்பா என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட்டிங் நடத்துனீங்க 1008 கட்டு பண்ணி. அந்த ஷூட்டிங் நடத்துற அன்னைக்கே ஒரு இளைஞன் வெட்டி கொலை செய்யப்படுறான் மயிலாடுதுறையில். காரணம் கள்ளசாராயத்தை வித்ததை தட்டி கேட்டதுக்காக வெட்டி கொல்லப்படுறான். இப்படி நடக்கிற ஒரு இடத்துல நானும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விளம்பரம் பண்றீங்களே, எடுக்கும் திட்டத்துல எல்லாம் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் ஸ்டாலின், ஈரணியில் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், ஊருக்குள்ள உங்க பேரை போட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்டாலின் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிராண்ட் பண்ணி நீங்க நாடு முழுக்க இப்படி பொய் விளம்பரம் பண்ணும் பொழுது அந்த பிராண்டிங்க உடைக்கிறதுக்கு அங்கிள்ன்ற ஒரு வார்த்தையை போட்டு உடைச்சு விட்டாரு தளபதி. மாநாட்டில் பேசின 35 நிமிஷத்துல உங்களுக்கு கிடைச்சது அந்த அங்கிள்ன்ற ஒரு வார்த்தை தான். கேட்டா முதலமைச்சரை இவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்ய முடியுமா, இவ்வளவு அசிங்கமாக பேச முடியுமா அப்படின்னா நீ ஏன்டா அசிங்கமா எடுத்துக்கிற? இதை கேட்கணுமா இல்லையா? நீ ஏன் அசிங்கமா எடுத்துக்கிற? அப்பான்னு ஒரு முறை இருக்கும்போது அங்கிள் ஒரு முறை இருக்கதானே செய்யும். சரி, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா மாமா அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன் எங்களுக்கு மாமா இல்லையா? நாங்க மாமாக்களை கூப்பிடுறது இல்லையா? மாமா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நீங்களா ஒரு மோசமான ஒரு அர்த்தத்தை இந்த சமூகத்துல பரப்பி வச்சிருக்கீங்க. எவனையா ஒருத்தனை திட்டணும்னா மாமான்னு சொல்லி திட்டுறது. ஏன் அந்த முறையில இருக்கிறவங்க எல்லாம் மாமா நீங்க கூப்பிடவே மாட்டீங்களா? ஏன் இந்த தமிழ் கலாச்சாரத்துல மாமான்ற ஒரு உறவு முறையே கிடையாதா? ஏன் மாமாவை இருந்துட்டு போங்களே, அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு ஒரு இழுக்காய் போச்சு? நீங்க அப்பாவா இருக்கிறதுக்கு தயங்குறது இல்ல, ஒரு போலி அப்பாவா ஒரு பொய்யான அப்பாவா இருக்கிறதுக்கு நீங்க தயங்கவே இல்லை, விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பொய்யான அங்கிளா இருந்துட்டு போங்களேன். ஏன் உங்களுக்கு அதுல என்ன அவ்வளவு கசப்பு? அதுலயும் அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை உங்ககிட்ட. ஆனா அங்கிள்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம், அதை புடிச்சுக்கிட்டு ஆடுறாங்க பாருங்க. ஆட்டோ 2 நாளா அழுகுறாங்க, கதறாங்க, துடிக்கிறாங்க. சரிடா, இங்க ஒரு மாநாடு நடத்தி அந்த அரசியல் கொள்கைகளை இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமா நிறைய விஷயங்கள் அங்க பேசியிருக்காரு. ஆனா எதையுமே பேசாத மாதிரி உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்கு, உங்களுக்கு கொள்கை தான் என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, கொள்கை திருவிழா அப்படின்னு ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டாரு. அதுல அவங்க கொள்கை என்ன, அவங்களுடைய கோட்பாடுகள் என்ன, யாரையெல்லாம் அவங்க பின்பற்ற போறாங்க அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இன்னமும் நீங்க கொள்கை இல்லை கொள்கை இல்லை கொள்கை இல்லைன்னா கொஞ்சம் கண்ணையும் காதையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். வாயை மட்டும் திறக்கக்கூடாது. திங்கிறதுக்கும் இந்த மாதிரி பொருளை பேசுறதுக்கு மட்டும் வாயை திறக்கக்கூடாது. நீங்க கொஞ்சம் கண்ணையும் காதையும் திறந்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அவர்களுடைய கொள்கை என்னன்றதை அவங்க தெளிவுபடுத்திட்டாங்கன்னு உங்களால ஒத்துக்க முடியும். என்ன அப்படி கொள்கை? உடனே கொள்கை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க? இதைத்தான் திமுக சொல்லுதே, இதுக்கு எதுக்கு ஒரு புது கட்சி அப்படின்னு ஒரு உருட்டுவாங்க. ஏன்னா திமுக உருப்படியா செஞ்சிருந்தா இங்க ஏன்டா இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஏன் இவ்வளவு மக்கள் பிரச்சனை படுறாங்க? இன்றைக்கு அந்த கொள்கைக்கான தேவைகள் இருக்கிறது. அப்பன்னா அந்த கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய உண்மையான ஒரு தலைவன் தேவைப்படுறான் இந்த சமூகத்துக்கு. அப்போ அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு விஜய் அவர்கள் வரார். இதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு காழ்ப்பு? நான் என்ன கேட்கிறேன், ஒரு முறை நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, நல்லாட்சி கொடுத்தா மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. இடையில யாரு எவ்வளவு பாசாங்க பண்ணாலும் யாரையும் எதுவும் கண்டுக்க போறது இல்ல. ஏன் இவ்வளவு பதறீங்க, இவ்வளவு கதறீங்கன்னு எனக்கு புரியல. உண்மையிலேயே எனக்கு புரியல. ஏன் இவ்வளவு கதறீங்க? நீங்க நல்லாட்சியே கொடுங்க பாஸ். அப்போ இதற்கு முன்னாடி நல்லாட்சி சிலர் கொடுத்திருந்தாலும் நீங்கள் ஏமாற்றி அந்த மக்களிடம் வாக்கு வாங்கி ஜெயித்த மாதிரி விஜய் அவர்களும் ஏமாற்றி வாக்கு வாங்கி ஜெயித்து விடுவார் நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் உண்மையா? இல்ல நீங்கள் கொள்கைகளை வைத்து இத்தனை வருஷங்களா இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு வந்திருந்தது இந்த முறை ஓடப்படுது, அதே கொள்கையை இன்னொருத்தர் பேசுறாரு, மக்கள் எளிதாக அவர் பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு பயப்படுறீங்களா? இந்த 2 விஷயத்துல நீங்க எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்றது கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். முதல் விஷயம். 2வது விஷயம்,
இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு கண்ணகி நகர்ல ஒரு தூய்மை பணியாளர், ஒரு பெண் தூய்மை பணியாளர் பணிக்கு போய் அதிகாலையில கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போறாங்க. அந்த இடத்துல கரண்ட் ஷாக் அடிச்சு அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவங்க ஃபோன் பண்ணி சொல்லியும் கரண்ட் ஆஃப் பண்ணல. அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் அங்க அலட்சிய போக்குல இவங்களால போன உயிருக்கு ஈடு கட்டுற மாதிரி இன்னைக்கு நஷ்ட ஈடுகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசு கொஞ்சம் கொடுக்குமா, துறை கொஞ்சம் கொடுக்குமா, அந்த தனியார் துறை கொஞ்சம் கொடுக்குமா. இதுல அரசால இந்த மரணம் ஏற்பட்டதுனால திமுக கட்சி சில பொறுப்புகளை ஏத்துக்குமா. மாசு வந்து பேசிட்டு இருக்காரு. இப்படி உங்களால இழந்த உயிர்களுக்கெல்லாம் நீங்க இழப்பீடு கொடுக்கறதுக்கு தான் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஆட்சி இந்த மக்களுக்கு தேவையில்லை. எவ்வளவு பேர் சாவாங்க இன்னும் அப்படின்றது தெரியல. இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள எல்லாத்துக்கும் பணம், எல்லாத்துக்கும் இழப்பீடு. கள்ளசாராயம் குச்சி செத்தா 10 லட்சம், இல்ல வேற எதுலயாவது அரசாங்கத்துடைய அலட்சியத்தால செத்தா 5 லட்சம். இதுதான் உங்களுடைய கணக்கு இல்லையா? நீட் தேர்வுல தற்கொலை பண்ணிக்கிட்டா இழப்பீடு. இந்த மாதிரி அரசு அலட்சியங்களால மரணித்து போனால் இழப்பீடு. எல்லாத்துக்கும் இழப்பீடு இழப்பீடு இழப்பீடு. இப்படி இந்த மக்கள் வாயில பணத்தை திணிச்சு உங்களுடைய நீதியை நிலநாட்டுறீங்க பார்த்தீங்களா? இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேடைக்கு மேடையை போட்டு மைக்க வச்சு நீங்க கொள்கையை பேசுறேன்னு இன்னும் அண்ணாவை பேசுறீங்க, பெரியாரை பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்றது எவனுமே பேச மாட்டேங்கிறீங்க. அதை பேசுறதுக்கு ஒரு தலைவன் வந்துட்டான். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. அவர் ஏன் கொள்கை தலைவர் 5 பேர் வச்சிருக்காரு, அவர் ஏன் அண்ணாவை எடுக்கிறார், அவர் ஏன் எம்ஜிஆர் அடிக்கிறார், இதுக்கெல்லாம் அவர் முன்னாடியே பதில் சொல்லிட்டார். காமராஜரை படிங்க, பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்கன்னு முதல்ல கல்வி விருது வழங்கும் விழாவில் அவர் சொன்னது எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் எடுத்துங்க, நெகட்டிவ் விட்டுட்டு நீங்க கடந்து போங்க, பாசிட்டிவ் எடுத்து நீங்க பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அன்றைக்கு சொல்லிவிட்டார். எதிரியாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்றதான் இன்றைய தலைமுறைக்கு விஜயண்ணா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு அவ்வளவு காழ்ப்பா இருக்கு. இப்போ இந்த பதிவுல முக்கியமா நம்ம பார்க்க வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் வந்து விஜயண்ணா சைட்ல இருந்து அறிக்கையா வந்திருக்கு. ஒண்ணு, இந்த மாநாட்டுக்கு வர வழியில ஒரு உயிர் போயிருக்கு. இந்த மாநாட்டில் இருந்து முடிச்சுட்டு போற சமயங்கள்ல ஒரு உயிர் போயிருக்கு. அந்த 2 உயிருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு அவர்கள் குடும்பத்துக்கு தாவேகா ஆதரவாக என்றும் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்காரு விஜயண்ணா. இன்னொரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில இந்த மாநாடு வெற்றி அடைய உழைத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கடைசியா 2 வரிகளை சேர்த்திருக்காரு. இன்னைக்கு இந்த திமுக, பாஜக, அதிமுக எல்லாரும் உட்காந்துக்கிட்டு டிவி டிபேட்ஸ்ல பேசுறதும், ட்விட்டர்ல எழுதுறதும், நியூஸ் பைட்ஸ் கொடுக்கறதும் என்ன கொடுக்குறாங்கன்னா விமர்சனம். இவருக்கு என்ன தெரியும், இவர் எப்படி பண்ணலாம், இவர் எப்படி இப்படி பேசலாம், அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த விமர்சனங்களுக்கு ஒரு தக்க பதிலடியா ஒரு 2 வரியில கொடுத்திருக்காரு. திருக்குறள் மாதிரி, நம் மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவையை நமதாக்கி உரமாக்குவோம், மற்ற அனைத்தையும் புறந்தள்ளி புன்னகைப்போம் அப்படின்னு சொல்லி லெப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டு போயிட்டாரு. அண்ணன் சீமானண்ணன் வேற கதறிக்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் கதறாரு, எதுக்கு கதறாருன்றது மத்த எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிங்கம் வெளியே வந்து கர்ஜித்தா 8 ஊருக்கு 8 கிலோமீட்டருக்கு கேட்கும் அப்படின்றது அந்த 8% வாக்கு வங்கி தான். அந்த 8% வாக்கு வங்கிக்கு அப்புறம் செத்ததை என்னைக்குமே சிங்கம் திங்காதரா. ஆனா சிங்கம் வந்து வேட்டையாடுனா அது காட்டுக்கே விரும்பு அப்படின்றத அந்த ஒரு சின்ன ஒரு ஒன்லைன்ல வந்து சொல்லி முடிச்சார் இல்லையா? அதனால காழ்ப்பு. கொஞ்சம் அண்ணன் பேசும்போது இதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பேசுவாருன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த பதிவினுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் கேஆர்.